இருமொழி கொள்கை வேணும்ன்ற சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய தொடர்ந்து வலியுறுத்தி வருது, நிதியெல்லாம் பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ஐ கீழே பள்ளிக்கல்விக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். நான் நேற்றுக்கும் சொன்னேன், நாங்களும் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழக முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்று அதற்கான காரணங்கள் கூட முரசொலியில் ஒரு கட்டுரையாக கூட எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இருமொழிக் கொள்கை என்பது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. அது 67 இருந்து இருமொழிக் கொள்கை தான் இருக்கிறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இந்த பிரசிடென்சி காலேஜில் அப்போ இருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஹிந்தி படிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா? 3 பேர். அது ஒரு கோர்ஸு நடத்த முடியுமா? இன்னொன்று ஹிந்தி, அதே மாதிரி மலையாளம் இருக்குது. மலையாளத்தில் 4 பேர் படிக்கிறாங்க. மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை. ஆனால் கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையா? ஆக தமிழகத்து மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவர்கள் இருமொழிக் கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். நாங்கள் ஆப்ஷன் சொல்லி தரோம். அது ஆப்ஷனாக வந்து படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு கட்டாய படிக்க வேண்டியது 2 மொழி, ஆங்கிலமும் தமிழும். அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மும்மொழி திட்டம், இன்னொரு 3வது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. அவங்க படிக்கிறத படிக்கலாம். இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல. கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று தலை சிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆரம்ப பள்ளியிலேயும் அது ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உயர்பள்ளியிலேயும் படிக்கிறோம். இதுதான் தெளிவாக நேற்று நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் புள்ளி விவரத்தோடு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த நிதியையும் நிறுத்தாமல் அனுப்பி வைத்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அவர் 2 தடவை மாற்றி மாற்றி கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக அவைகளையெல்லாம் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு, உயர்ந்து நிற்கிற இந்த கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஆறுதல் தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.